ஹாய் ஹலோ இனி நம்ம குட்டீஸ் பிஸ்கெட்ஸ் கேட்டால் நம்ம நோ சொல்லாமல் எடுத்து கொடுக்கலாம். வீட்டிலே ரொம்ப ஹெல்த்தியாக ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாமல் அதே சமயம் டேஸ்டியாக ஈஸியாக குக்கி பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கப்பில் அரை கப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 கப் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை திட்டுக்கள் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. அடுத்து நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்த அதே பவுலில் 2 கப் கோதுமை மாவு, 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுத்து நம்ம பால் சேர்த்து போகிறோம். பால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் இருந்தால் போதும். ஆனால் இதை டைரெக்டாக நம்ம உடனே உள்ள ஃபுல்லாக சேர்த்து போகிறதில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக பாலை சேர்த்து சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுக்க போகிறோம். நம்ம எடுத்துருக்க கப் சைஸ் பேஸ் பண்ணி நமக்கு மாவோட பதம் மாறுங்க. அதனால தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைய போகிறோம். இன்றைக்கி நான் அடிஷ்னல் டேஸ்ட்காக கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் உள்ளே சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நமக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேணாம். நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு இப்போது இதை குட்டி குட்டியாக எடுத்து நம்ம பால்ஸ் மாதிரி உருண்டை பிடிச்சிருங்க. அவ்வளோதாங்க. இப்போது இதில் ஒரு குட்டி பவுல் இல்லைனா ஒரு டம்ளர் மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தம் கொடுத்தோன்னாவே நமக்கு சூப்பரான குக்கி ஷேப் கிடச்சிரும். அப்படி இல்லைனா நீங்கள் கையிலேயே லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டு நமக்கு வேணுங்கிற மாதிரியான டிசைன்ஸ்லாம் போடலாம். நான் இன்றைக்கி சும்மா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 2-3 டிசைன்ஸ் ட்ரை பண்ணேங்க. அடுத்து நம்ம எம்டி ஓவனை உள்ள குக்கீஸ் எதுவுமே வைக்காமல் ப்ரீ ஹீட் மோடில் 10 மினிட்ஸ்க்கு 180 டிகிரி செல்சியஸில் விட போகிறோம். அடுத்து நம்ம குக்கீஸை உள்ளே வச்சுட்டு 160 டிகிரி செல்சியஸில் குக்கீஸ் மோடில் 10 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கணுங்க. அவ்வளோதாங்க, என்னோடய குக்கீஸ் இப்போது நம்ம பேக் பண்ணி வெளியில் எடுத்தாச்சு. வாவ், பார்க்கவே இவ்வளோ க்யூட்டாக இருக்குது இல்லைங்க. ஸ்மெல் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். உடனே சாப்பிடணும் போல் தோணும். இந்த மாதிரி குக்கீஸ் செய்யும்போது நம்ம குட்டீஸ்க்கு கொஞ்சம் கில்ட் ஃபீல் இல்லாமல் கொடுக்க முடியும். நீங்களும் இந்த மாதிரி குக்கீஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காம நம்ம ஹாப்பி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.